வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. அதுல கொஞ்சம் பிளாக்கொட்டை இருந்தது. அதுல பொரிச்ச குழம்பு பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த பலாக்கொட்டையும் அதோட இன்னும் கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு பண்ண போறோம். பலாக்கொட்டையில நிறைய புரோட்டீன் இருக்கும். நிறைய பேர் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுருவா. இல்ல சில பேர் சாம்பாரும் பண்ணுவா. ஆனா இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அது நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசனையாவும் இருக்கும். அந்த ஒரே ஒரு பொரிச்ச குழம்பு மட்டும் பண்ணாலே போதும். அதுல இருக்கிற காய்கறிகளை தொட்டுட்டே நம்ம அதை சாதத்தை சாப்பிடலாம். இல்ல ஒரு பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இல்ல ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். பைத்தம் பருப்பு சேர்த்து பண்றதுனால இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். இந்த பலாக்கொட்டையை தவிர நமக்கு ஆத்துல என்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாவும் இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டுண்டு இந்த பொரிச்ச குழம்பை விட்டு சாப்பிட்டோம்னா தேவாமிரதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த பலாக்கொட்டை மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளிஜெல்லாம் கரைச்சி எடுத்துப்போம். 2 கைப்பிடி அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல இதை போல வெள்ளையா ஒரு தோல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். இதை போல உரிச்சோம்னா வந்துடும். இல்ல லேசா தட்டினாலும் எடுக்கிறதுக்கு வந்துடும். இது போல எல்லாத்தையும் நான் உரிச்சு வச்சிருக்கேன். இது 2-3 பீஸா நம்ம தட்டி எடுத்துடலாம். பலாக்கொட்டையை இதை போல கட் பண்ணிட்டு கொஞ்சமா ஜலம் விட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு அதையும் கொஞ்சம் ஜலத்தோட ஒரு கப்ல இறக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டும் நமக்கு ஒன்னாவே வெந்துடும். இந்த பருப்புல கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த மாதிரி பலாக்கொட்டையிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். பருப்புல கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். குக்கர் மூடிய மூடிட்டு 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள மற்ற காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இதுக்கு தேவையானதை நம்ம வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 4 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்புல நல்லா செவந்து மிளகாயும் வறுபடணும். பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல். இந்த பேனோட ஹீட்லயே இந்த தேங்காயை லேசா வறுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா சூடு ஆறி எடுத்து இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் இந்த மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியை விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடலாம். குக்கர்ல ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் பூசணிக்காய், 2 கத்திரிக்காய், 1 சர்க்கரைவள்ளி கிழங்கு இதெல்லாத்தையும் ரஃபா சாப் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். இந்த காய்கறி வேகிற அளவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கறிவேப்பிலை. குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வந்ததும் நம்ம மேனுவலா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கணும். குக்கர் விசில் எடுத்து ப்ரெஷரும் நான் மேனுவலா ரிலீஸ் பண்ணிட்டேன். குக்கர் மூடியை திறந்துடலாம். நம்ம தனியா வேக வச்சா பலாக்கொட்டையை போட்டுருவோம். இதுலயே நம்ம பைத்தம்பருப்பு வச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் லேசா பொங்கி வழிஞ்சிருக்கு. அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். காய்கறி எல்லாமே நல்லா பதமா வெந்திருக்கு. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போக அது நல்லா கொதிக்கட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுத்து நம்ம வறுத்ததை நான் இது போல அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் காய்கறிலையும் நம்ம அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிளேவரும் சேரும். நம்ம அரைச்சி விட்டதோட பச்சை வாசனையும் போகும். நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட் காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுத்து நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா அப்படி முத்து முத்தா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, எதுவும் கம்மியா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச குழம்புக்கு நம்ம தாளிச்சிடுவோம்.
ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் போன வருஷத்து குழம்பு கருவடா இருக்கு, இந்த வருஷம் நம்ம இனிமேதான் போடணும். இதையும் வறுத்துடலாம். எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்பு கருவடாவும் நல்லா பொரிஞ்செடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தாளிச்சதை இந்த குழம்பு கருவடா இருக்குல்ல, இதோட இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பலாக்கொட்டை மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. சுட சுட சாதம், அதுல கொஞ்சமா ரசம் விட்டு நல்லா குழைய பிசைஞ்சுட்டு இருக்கேன். இந்த ரசம் சாதத்தோட இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு இதை தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல போன வருஷம் போட்ட குழம்பு கருவடா கொஞ்சம் இருந்தது, அதை பொரிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேவாமிரதமா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்ல மிளகு வாசனையோட பிரமாதமா இருக்கு. இந்த குழம்பு கருவடா பொரிச்சு போட்டோமா, அது குழம்புல நல்லா ஊறிடுத்து. இது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செம்ம டேஸ்டா இருக்கு. வெறும் பலாக்கொட்டையில கூட பண்ணலாம். நான் இருந்தாலும் அதோட 1-2 காய்கறி சேர்த்தணும்னா நல்லா இருக்கும். சில பேர் பொரிச்ச குழம்புக்கு புளி சேர்க்காம பண்ணுவா. ஆனா கொஞ்சமா புளி சேர்த்துட்டேல அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது நமக்கு தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஈவன் சப்பாத்திக்கெல்லாம் கூட நம்ம அதை தொட்டுக்கலாம். குழம்புல கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கடுக்கும் இல்லையா. புளியை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த கத்திரிக்காயோட கடுப்பையும் அதை எடுத்துரும். பலாக்கொட்டை தனியா வேக வச்சு நம்ம சேர்த்திருக்கோம். அப்படி வேக வைக்கும் போது அது நல்லா சாஃப்டா வேகும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். மற்ற காய்கறியோட சேர்த்து வேக வச்சோம்னா ஒன்னா பலாக்கொட்டை ஹார்டா இருக்கும், காய்கறி ஜாஸ்தி வெந்துரும். அதனால ரெண்டையும் தனித்தனியா வேக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதே புளி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா, இப்ப தக்காளி கூட விலை கம்மியா தான் இருக்கு, அதுக்கு பதிலா 2-3 தக்காளி சேர்த்துனா கூட அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா அதுவும் நல்லா இருக்கும். இந்த குழம்புல மிளகோட காரம் தூக்கலாவும் மிளகாயோட காரம் கம்மியாவும் இருந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயா இருந்தா நல்லா வாசனையா இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். இது பலாக்கொட்டை இருந்தாதான் பண்ணணும் அப்படின்னு இல்ல, சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கிற மிக்ஸ்டு வெஜிடபிள் எந்த காய்கறிலையும் பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு சிங்கிள் காய்கறி, வெறும் கத்திரிக்காயில பண்ணலாம், வெறும் அவரைக்காயில பண்ணலாம், முருங்கைக்காயில பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு காயில கூட பண்ணிக்கலாம். ஆனா சேர்த்து பண்றச்சே நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். பலாக்கொட்டை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாமையும் நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.